இந்த பெண்ணுக்கு அந்த பையன் கூட முன்னாடியே ஒரு காதல் இருந்ததாகவும் அது பிரேக்கப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இவரை மீட் பண்ணி இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. லேட்டர் ஸ்டேஜில் இவங்களுக்கு திருப்பி வந்து வாட்ஸ்அப் குரூப் வழியாக காலேஜ் குரூப்ஸு ஸ்கூல் குரூப்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப் குரூப் வராங்க. அதில் திருப்பி அவர் கூட அவங்க கனெக்ட் ஆகுறாங்க. இவங்க யுஎஸ் போயிட்டதுக்கப்புறம் அவர் வந்து கனடாவில் அவருக்கு வேலை கிடச்சி வராரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு யுஎஸில் இருந்து கனடாவுக்கு வந்து அவங்களால லேண்ட் வழியாக கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால அவர் கனடாவில் இருந்ததுனால இவங்களை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு இவங்க கனடா பார்டர் வரைக்குமும் அவரும் கனடா பார்டர் வரைக்குமும் ட்ராவல் பண்ணி வந்து அங்கே அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறது அவங்களுக்கு சகஜமாக இருக்குது. அதுக்குள்ளார அவங்க 2 பேருக்குள்ளேயே ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகிடுது. அவங்க கன்சீவ் ஆகிடுறாங்க. கன்சீவ் ஆனதுக்கப்புறமும் இது அவரோட குழந்தைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் அவர் அந்த குழந்தைய அவங்க வளர்க்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்துடுறாங்க. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand.